வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம். இப்போ வந்து தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு, இனிமேல் எந்த அளவுக்கு சரியதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வியூ வந்து உங்களுக்கு நான் தெளிவாகவே போட்டு காமிச்சிடுறேன், ஓகேங்களா? ஸோ தங்கத்தோட விலை வந்து இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மோடில் இருந்தது, அதாவது இறங்குன்னு இருந்தது. ஸோ இனிமேல் வர காலகட்டத்தில் இறங்க தான் போகுது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்மளோட பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் வரைக்கும் நம்மளோட நிஃப்டி 50 அப்படிங்கிற பங்குச்சந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கு ஒரு மெத்தடில் தான் இருந்தது, அதாவது இறங்குற கோணத்தில் தான் இருந்தது. உங்களுக்கு இந்த மேப்பை பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறு கோணத்தில் ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து பங்குச்சந்தைகள் தங்கத்தோட விலைக்கு வந்து நேர் எதிராகத்தான் இருக்கும். அதாவது பங்குச்சந்தையோட விலை ஏறிச்சு அப்படின்னா தங்கத்தோட விலை குறையும், தங்கத்தோட விலை இறங்கிச்சு அப்படின்னா பங்குச்சந்தையோட இது வந்து ஏற தான் செய்யும், ஓகேங்களா? இப்போ பங்குச்சந்தையோட நிலைமையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிச்சு, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை வந்து குறைய தான் போகுது. அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. இப்போ என்ன அப்படின்னா, தங்கத்தோட விலை வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து மேலேருந்து கீழே வந்த மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் தெரியும். இப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து உலக அளவில் டாலர்ஸில் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ டாலரை பொறுத்து தான் தங்கத்தோட விலை வந்து உலகம் முழுக்க நிர்ணயிக்கப்படுது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த மேப்பை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ரீசெண்ட் டேஸாக தங்கத்தோட விலை வந்து கடுமையாக சரிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது தெரியும், ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக தான் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிட்டு வருது. இப்போயும் குறைஞ்சிருக்கு. இப்போ தங்கத்தோட விலை மட்டும் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். விலை நிலவரம் தற்போது வெள்ளி விலை ஒரு கிராமுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் 74 ரூபாய் 80 காசுகள் அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து சேல்ஸ் ஆகுது. இது முக்கியமாக தமிழ்நாட்டில் சென்னை மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இது. ஸோ இது கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ₹1 வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நேற்று 75 ரூபாய் 90 காசுகள் வரைக்கும் அதிகரிச்சிருந்த தங்கம் அங்கேருந்து படிப்படியாக சரிஞ்சு இப்போ இந்த விலையில் வந்து சேல்ஸ் ஆகுது, வெள்ளி. ஸோ இதில் வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹1000 வரைக்கும் சரிஞ்சு 74,800 அப்படிங்கிற விலையில் சேல்ஸ் ஆகுது. அதுவே 24 கேரட் கோல்டை பொறுத்தளவு பெர் கிராமுக்கு வந்து 4798 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. அதுவே ஒரு சவரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 38,384 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. ஆவரண தங்கம் 22 கேரட் பொறுத்தளவு ஒரு கிராம் தற்போதைய விலை 4414 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரண தங்கத்தோட விலை வந்து 4200 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் வந்து ரீசெண்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. உலக பொருளாதாரத்தை வச்சு மற்றும் நம்ம இந்திய பொருளாதாரம் எல்லாத்தையும் வச்சு அவங்க கணிச்சிருந்தது 4200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து 4900 அப்படியே படிப்படியாக சரிஞ்சிட்டு வந்து இப்போ 4400 அப்படிங்கிற விலையில் இருக்குது. ஸோ இதில் இருந்து மேற்கொண்டு என்ன சரியுமா அப்படிங்கிற காரணங்களை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து லைட்டாக எக்கனாமி வந்து ரிவைவ் ஆயிருக்கு, அதனால தங்கத்தோட விலையும் வந்து சேர்ந்து ரிவைவ் ஆயிருக்கு. அதாவது மேற்கொண்டு லைட்டாக உயர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக தங்கத்தோட விலை இதை விட கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு கிராம் வந்து ₹4000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த 1-2 மாதங்களில் ஒரு பொருளாதாரம் அதிகமாக எழுச்சி அடைய ஆரம்பிக்கும் பொழுது ₹4000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது சவரன் வந்து இப்போதைக்கு 35,312 வித்துக்கிட்டு இருக்கிறது. அந்த டைமில் வந்து ₹32,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்க தங்கத்தை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா ஒரு பெரிய சரிவிலையும் நீங்க ஒரு பெரிய முதலீடு வந்து செய்யலாம், ஓகேங்களா? சும்மா பவுனுக்கு வந்து 20-30 இறங்கும் போது நீங்க எதுவும் பண்ணாம ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500, 1000 அப்படி இறங்கும் பொழுது உங்களோட முதலீடை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் அது பெரிய ஒரு ரிட்டர்னா வந்து நிற்கும்.